ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்ஜான் சமையல். ஒரு கப் அளவுக்கு மீந்த சாதம் இருந்தால் போதுங்க. இந்த டிஃபன் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது மட்டும் இல்லை, மதியானம் வடித்த சாதத்துலேயும் செய்யலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்ச சாதம் நேற்று நைட்டு செஞ்ச சாதமாக இருந்தாலும் அதில் கூட இந்த டிஃபன் ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரம்ஜான் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். செய்ய ஆரம்பிக்கலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சாதம் சேர்க்கிறேன். இது வடித்து ஆற வச்ச சாதம் தாங்க நான் சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்திங்கன்னா போதுமானதாக இருக்கும். இதை ஒரு பவுலில் சேர்த்துடுறேன். இதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட் சேர்க்கலான்றதை பார்க்கலாம். அதற்கு நீளமாக வெட்டி வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாமே இந்த பவுலில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு ரொட்டி மாதிரி, அரிசி மாவு ரொட்டி மாதிரி தாங்க செய்ய போகிறோம். அதை அக்கி ரொட்டின்னு கூட செய்வாங்க, ஆனால் அதில் தேங்காய் சேர்ப்பாங்க. நான் இன்றைக்கி சேர்க்காமல் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். இதுவும் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்லா இருந்தது. இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கணுன்றதுக்காக இதில் அரிசி மாவு சேர்க்கிறேன். அரிசி மாவு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதனுடைய ஈரப்பதம் பார்த்து அப்புறம் சேர்க்கலாம். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். சாதத்தில் உப்பு இருக்குது, அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூன் மாவு சேர்த்துட்டு நல்லா பிசையும் பொழுது நமக்கு கையில் ஈரத்தன்மை தட்டுச்சுன்னா இன்னமும் கூட நாம் மாவு சேர்த்துக்கலாம். சரியான பதமாக இருந்தால் அப்படியே நம்ம ரொட்டி சுட ஆரம்பிக்கலாம். அந்த பதமும் உங்களுக்கு எப்படி வரணுன்றதை நான் காட்டுறேன். எனக்கு அந்த ஈரத்தன்மை குறையாத மாதிரி இருந்தது, அதனால் இன்னமும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த அளவுக்கு எடுத்துக்கிறேங்க. நம்ம பிசைஞ்சது பார்த்திங்கன்னா தண்ணியில் கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்து உருண்டை பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது கையில் ஒட்டாமல் வரும். அதாங்க இந்த ரொட்டி செய்கிறதுக்கான பக்குவம். எந்த அளவுக்கு அரிசி மாவு ரொட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டைகளை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், தவா நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த மாவை நான் அப்படியே அப்ளை பண்ணுறேன். நீங்கள் புதுசாக செய்கிறவங்களா இருந்தால் நீங்கள் ஒரு வாழை இலையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் தட்டி அதை எடுத்து கூட நீங்கள் தவாவில் போட்டு எடுக்கலாம். நான் கையிலேயே தட்டுறதால தட்டிட்டேன். கூட சைட்லேயே தண்ணி வச்சுக்கிட்டு அழகாக சமமாக பரத்திட்டிங்கன்னா அரிசி மாவு ரொட்டி தயாராகிடுச்சு. இப்போ அதில் ஆயில் சுற்றி சேர்த்துட்டு ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி விட்டுடுறேன். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி வச்சுருந்தேன். இப்போ திருப்பி விட்டுடுறேன். அந்த பக்கம் ஒரு 5 மினிட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா நமக்கு ரொட்டி சூப்பராக தயாராகிடுச்சுங்க. சுட சுட அரிசி மாவு ரொட்டி. இன்றைக்கி தேங்காய் எதுவுமே சேர்க்கல, ஆனால் சிம்பிளாக ரொம்பவே டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு காலை டிஃபனாகவும் கொடுக்கலாம். இது கூட ஒரு சின்னதாக சாஸ் வச்சு கூட கொடுக்கலாம். நான் இன்றைக்கி மஷ்ரூமில் கிரேவி செஞ்சுருக்கேங்க, அதை வச்சு கொடுக்குறேன். இதே மஷ்ரூம் கிரேவியை நீங்கள் இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிவிட்டு அதற்கும் மேலே மஷ்ரூம் கிரேவி வச்சு இன்னொரு துண்டு அது மேலே வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அழகாக சாப்பிட்ருவாங்க, கொஞ்சம் கூட வைக்கவே மாட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரம்ஜான் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி வந்திருக்குன்றதை பார்க்கலாம். மேலே மொறுமொறுப்பாக உள்ள சாஃப்டாக ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஹெல்த்தி ஃபுட், ஹெல்த்தி லைஃப். வீடியோ வாட்சிங், தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.